ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ரீசெண்டாக இந்தியா போயிட்டு வந்தேன். ஸோ அங்கேருந்து என்ன லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து மொத்தம் எனக்கு வந்து 25 kg தான் அங்கேருந்து அலோடு. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 kg வந்து நாங்கள் பே பண்ணி வாங்கியிருந்தோம். மொத்தம் வந்து டோட்டலாக 40 kg. இது வந்து ஒரு ஊர்கா பாக்ஸு. இதில் வந்து துவையல் இருக்குது, பசலைக்கீரை துவையல் அரைச்சி கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலாக ஷார்ட் ட்ரிப்பு. 10th போயிட்டு நான் 12th அங்கேருந்து வந்துட்டேன். ஸோ 1 day தான் அங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என் தங்கச்சி தான் கொஞ்சம் எல்லாமே வாங்கி வச்சுருந்தா. இந்த ஸ்நாக்ஸ்லாம் மட்டும்தான் எங்கள் அம்மா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. பூந்தி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸ்நாக்ஸு. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து 40 kgக்கு மேலே வந்துருச்சு லக்கேஜ். 20 kg எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. அது நான் கிளம்பும் போது ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து அந்த 20 kg போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்த 40 kg நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து இந்த மிளகாலாம் அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னெல்லாம் அவங்க வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் வாங்க மாட்டாங்களோ அது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த லக்கேஜில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் மலாட்டை பக்கோடா வாங்கியிருந்தோம். நல்ல வேலை லீக் ஆகலை. போன வாட்டிலாம் வந்து இந்த துவையல் ஐட்டம்லாம் லீக் ஆகும். எண்ணெய் ஜாஸ்தி போட்டதுனாலையா என்னன்னு தெரியல. இந்த வாட்டி எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க அம்மா. மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகா எல்லாமே அங்கேருந்து இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு கவரில் இருக்குது. இது வந்து இந்த மாவடு ஊருக்கு அம்மா கடையில் வாங்கியிருந்தாங்க. ஸோ தெரிஞ்சவங்க போடுறாங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மீஷோவில் வந்து இந்த ஐஸ் ரோலர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 3 piece வந்து 85 சம்திங்கு. ஸோ கரெக்டாக ப்ரைஸ் தெரியல, ஆனால் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது ஒன்று. இது வந்து ஆர்கானிக்காக மஞ்சத்தூள் வந்து அம்மா எங்கேயோ கோயம்புத்தூர்லேயே எங்கேயோ ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க ஆன்லைனில். புளி. இது வந்து மோர் மிளகாய். இது தான் கொஞ்சம் லீக் ஆகிருக்கு போல். இது ஒரு 2-3 சிந்தி இருக்குது, பிரிஞ்சிருச்சு போல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த சூட்கேஸ் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக வந்து ஹஸ்பண்டுக்கு சூட் வாங்கியிருந்தோம் ரேமாண்டில். இதுவுமே லாஸ்ட் மினிட் தான். நாங்கள் வந்து ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு ஒரு 6 hours முன்னாடி போய் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 2-3 சூட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் டைம் இல்லாதனால இந்த ஒரு சூட் மட்டும்தான் எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் முன்னாடி எடுத்ததோட இப்போ வந்து ஜிஎஸ்டிலாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னு கேட்டேன். அது வந்து 3000க்கு கீழே இருக்கிறதுக்கு தான் அவங்க குறைச்சிருக்காங்களாம். 12%லேருந்து 5%ஆக குறைச்சிருக்காங்க. இதை வந்து 12%லேருந்து 18%ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, வீட்டில் இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதுவுமே இந்த கவர்லேயுமே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான். ஏன்னா ஏதாவது மிளகாத்தூள்லாம் லீக் ஆகிடுச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கவரில் போட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும். இதில் ஒரு ஊர்கா மிளகா பேக்கெட்டு. இது ஆக்சுவலாக வீட்லேயே அம்மா செஞ்சுருந்தாங்க. ஏன்னா கடையிலாம் வாங்கினா நிறையா வந்து உப்பு இருக்குது. ஸோ அதனால் அது அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே போட சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து சாம்பார் மிளகாத்தூள். இந்த பேக்கெட் ஃபுல்லாகவே வந்து சாம்பார் மிளகாத்தூள் தான். மொத்தம் 40 kg. ஆனால் இந்த பொருள்லாம் பார்த்தா 40 kg மாதிரியே தெரில. ஆனால் இந்த வாட்டி லக்கேஜ் வந்து கரெக்டாக இருந்துச்சு, 40 kg இருந்துச்சு. இது வீட்லேயே வந்து அம்மா போட்டிருந்தாங்க வடகம். ஸோ அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் வீணாகிடுச்சு. இந்த வாட்டி தான் கொஞ்சம் நல்லா காய வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து நாட்டு பூண்டு 1/2 கிலோ வீட்டில் இருந்துச்சு. சரி வாங்க டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள். அப்புறம் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் வீட்டிலே இந்த வாட்டி அரைச்சி கொடுக்க சொல்லிட்டேன். எப்பயுமே வந்து கடையில் தான் வாங்குவோம். பட் இந்த வாட்டி வந்து வீட்டிலே அரைச்சி கொடுக்க சொல்லிட்டேன். மல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேன். காஷ்மீரி மிளகாவுமே அங்கே ஊரில் இருந்தே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து 100 grams வந்து 10 dirhams போட்டிருந்தாங்க. பட் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஊரில் இருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிளகாவும். இது வந்து பேண்டேஜ். லாஸ்ட் மினிட் ஏர்போர்ட்டில் வந்து வாங்கினேன், மறந்துட்டேன். அப்புறம் அங்கே வந்து வாங்கினேன். இது வந்து க்ரீமு.
இது வந்து நல்பமாரதி தைலம். இது ஆக்சுவலாக வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அந்த லக்ஷ்மி பொட்டிக்லாம் இந்த ஓனர் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த தைலம் யூஸ் பண்ணுவேன், டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு டாக்டருமே சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். குங்குமாதி தைலம் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே நல்ல ரிசல்ட் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இதுவுமே காலி ஆகிடுச்சின்னு ஒன்று வாங்கினேன். இப்போ அடுத்தது இந்த அட்டை பாக்ஸ் பார்க்கலாம். இந்த பாக்ஸு ஃபுல்லாகவே வந்து ஸ்நாக்ஸ் தான், சிப்ஸு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்பயுமே நாங்கள் வந்து ரெகுலராக அங்கேருந்து வரும்போது கண்டிப்பாக சிப்ஸு வாங்கிடுவோம். பசங்களுக்கு வந்து சிப்ஸு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுவே வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு இந்த 4 கிலோ சிப்ஸ் அவங்கக்கிட்ட போட்டு வாங்குறதுக்கே. கடகடன்ட்டு வரவங்க எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காலி ஆகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதில் ஒரு பேக்கெட்டு கடுகு ஒன்று போட்டிருந்தோம். ஆக்சுவலாக அவங்களே வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம். அவங்களே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து 2 டேஸ் முன்னாடியே போட்டுட்டோம், அதனால் அது மட்டும் வேணாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் அம்மா வந்து இல்லை, அவங்க மாப்பிள்ளைக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் 1/2 கிலோ கொடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு 1/2 கேஜி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து லேஸ் ஸ்டைலில் இருக்க சிப்ஸும் அதுக்கப்புறம் நார்மல் பொட்டேட்டோ சிப்ஸ் அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் வந்து என் தங்கச்சி ஒரு 2 இதில் இந்த பாப்ஸ் மேஜிக் பாப்ஸ் போட்டிருக்கா போல். இது எல்லாமே கடுகு தான். ஸோ மெயினாக இந்த கார்ட்டூன் பாக்ஸில் போட்டோன்னா சிப்ஸு வந்து உடையாமல் இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக நாங்கள் வந்து இந்த சிப்ஸுக்காக இந்த கார்ட்டூன் பாக்ஸில் பேக் பண்ணுறது. இது வந்து வீட்லேயே முருங்கைக்கீரையில் வந்து இட்லி பொடியை அரைச்சிருந்தாங்க அம்மா. சரி கொஞ்சோண்டு போய் ட்ரை பண்ணிப்பார், வேணுன்னா அப்புறமா அரைச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் ஆக்சுவலாக அங்கேயே சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மட்டும் பேக் பண்ணி தர சொன்னேன். வச்சுருந்தது ஃபுல்லாக அப்புறம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நிறையா அரைச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் மேஜிக் பாப்ஸ் தான். என் தங்கச்சி தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தா போல், அதெல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க அம்மா. ஆனால் பசங்க வந்து லாலிபாப் கேட்டிருந்தாங்க ஆல்ஃபன்லிபையில் அந்த ப்ராண்டில். பட் ஆனால் டைமில் போய் வாங்கிறதுக்கு. அப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக வந்து கிளம்பும்போது கார் எங்கேயாவது வழியில் நிறுத்திட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். பட் கிளம்புறதும் வந்து லேட்டாக தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம், ஒரு 1/2 hour லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பரவாயில்ல அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இது வந்து கருவேப்பிலை பொடி. இது வெறும்னே வந்து பொடி மட்டும் வீட்டில் நல்லா கழுவி நிழல்லே காய வச்சு அம்மா எப்பயுமே பொடி பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. டைம்ஸ் வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னா இந்த பொடி வந்து சாம்பார்லேயோ குழம்புலையோ போட்டுக்கலாம். மாங்காய் கூட அந்த மாதிரி குழம்புல போடுற மாதிரி கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. பட் ஆனால் லக்கேஜ் இல்லை எனக்கு, ஸோ அதனால தான் நான் அது வந்து எடுத்துகிட்டு வரல. அவங்க வந்து ஸ்பீட் போஸ்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸோ இல்லை மிளகா அந்த மாதிரி நிறையா அவங்க லிஸ்ட் வச்சுருக்காங்க. மாங்காய் இந்த மாதிரிலாம் ஊறுக்காய் இதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட லக்கேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kg அது பார்க்கலாம். இது வந்து ஹேண்ட் லக்கேஜ் வந்து நான் பெருசாக எடுத்துகிட்டு வரல, பட் இவ்வளோ தான் இருந்தது. இதுவே வந்து 7 kg சொல்லியிருந்தாங்க. ட்ரெஸ் வந்து ஒரு 2 செட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து வீட்டில் காய்ச்சிது மாங்காய், இது வந்து 1.5 கிலோ தான் சொன்னாங்க அம்மா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எப்படியும் ஹேண்ட் லக்கேஜ் கம்மியாக தான் இருக்கும்னு பார்த்தேன். பட் ஆனால் இதுவே வந்து 7 kg வந்துருச்சு. நல்ல வாசனை, மாங்காய் வந்து சூப்பராக இருக்குது. கொஞ்சம் காயாகவே நான் பறித்து கொடுக்க சொல்லியிருந்தேன். நாங்கள் கிளம்புற அன்றைக்கி தான் என் தங்கச்சி வந்து பறித்து கொடுத்துருந்தா. ஆனால் இந்த வாட்டி வந்து நிறையா மாங்காய் வந்து மரத்துலேயே இந்த மாதிரி வெடித்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இந்த வாட்டி தான் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த கவரில் வந்து இது வீட்டிலேயே காய்ச்ச எலுமிச்சம்பழம், அது கொஞ்சம் அன்றைக்கி நான் கிளம்புற அன்றைக்கி அம்மா மரத்துலேருந்து பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். ஆக்சுவலாக இந்த வாட்டி எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பேக்கில் வந்து 27 28 kg இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ ரூல்ஸ் என்ன மாற்றிட்டாங்கன்னா, ஒரு பேக்கில் வந்து 25 kg தான் மேக்ஸிமமே இருக்கணுமா, அதுக்கு ஜாஸ்தி இருக்கக்கூடாதான். லேபர் ரூல்ஸ், அவங்க வெயிட் வந்து தூக்க முடியாது. அந்த ரீசனுக்காக ஒரு பேக்கில் வந்து 25க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் ரீபேக் பண்ணோம். ஒரு பேக்கில் வந்து 27 ஏதோ சம்திங் இருந்தது. ஸோ அதை எடுத்து இன்னொரு பேக்கில்
நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி அதை வந்து மாற்றி வச்சோம். ஸோ இது எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. முன்னாடிலாம் 30 kg வரைக்குமே ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இந்த வாட்டி தான் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, இது வந்து நியூவாக சேஞ்ச் ஆகிருக்கு இந்த லேபர் ரூல்ஸு. ஏன்னா அவங்களால வெயிட் தூக்க முடியாது அப்படின்றதால மேக்ஸிமமே ஒரு பேக்கில் 25 kg தான் வைக்கணுமா. இது ஆக்சுவலாக வந்து பசலைக்கீரை, இன்னொரு பாக்கெட் இது புளிச்சக்கீரையும் ஒரே பாக்ஸ்லேயே வச்சிட்ருக்காங்க போல். இது வந்து புளிச்சக்கீரை, ஒரு பாக்கெட்டு பசலைக்கீரை, ஒரு பாக்கெட்டு புளிச்சக்கீரை. இது வந்து எலுமிச்சம்பழம் ஊறுக்காய், இது தனியாக அப்படியே வச்சுருக்காங்கன்னா ஆயில் பரவாயில்ல, இது உள்ளே தான் லீக் ஆகிருக்கு, இந்த பாக்ஸை விட்டு வெளியில் வரல. இது வந்து லெமன் ஊறுக்காய். இது வந்து இந்த மாவடு சொல்லிவிட்டு அந்த ஊறுக்காய் வந்து இது கடையில் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ஊறுக்காய் இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காத, ஃப்ரிட்ஜில் வச்சா கல் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா சீக்கிரம் வீணாக போயிடும், ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 15 நாள் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி கொஞ்சமாக வெளியில் வச்சுட்டு மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது வந்து ஆக்சுவலாக ஸ்பீட் போஸ்ட்டு வந்திருந்தது, லக்கேஜ் அதிகமாக இருந்தது 20 kgன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டிருந்தோம்ல. அது வந்து எனக்கு வெனஸ்டே அன்றைக்கி ஈவினிங் தான் வந்துருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது கொஞ்சம் ட்ரெஸ்ஸுலாம் இதில் போட்டிருந்தோம். இதில் ஸ்பீட் போஸ்ட்டில் எப்படின்னா 20 kg 10 kg அந்த மாதிரி தான் வாங்குவாங்களாம். கொஞ்சம் கூட இருந்தாலும் அவங்க 1 kg 2 kgனா ஓகே, மற்றபடி வந்து 25 kg அந்த மாதிரி போட முடியாதான், ஸ்ப்ளிட் பண்ணி 10 20 அப்படி தான் போட முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட பாக்ஸ் வந்து ஸ்டாக் இல்லை, ஸோ அதனால் நாங்களே வந்து எங்களோட ஓன் பாக்ஸ் போட்டோம். அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவுட் சைட்லேருந்து வர பாக்ஸ்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க பாக்ஸ் தான் அவங்க வந்து பேக் பண்ணுவாங்க. இதுவுமே அவங்க முன்னாடி தான் நாங்கள் வந்து பேக் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த அனில் சேமியானா இந்த அனில் சேமியா எத்தனை பேக்கெட்டு, இது வந்து ஸ்மால் பேக்கெட்டு அந்த மாதிரி வந்து அவங்க கவுண்ட் பண்ணி எழுதிட்டு, இது அனில் சேமியா மட்டும் எவ்வளோ வெயிட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க வந்து லிஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ கடலைப்பருப்பு வந்து எத்தனை கிலோ, இப்போ இது கடலைப்பருப்பு பருப்பு, இப்போ பருப்பு வந்து 2 பேக்கெட்டு 4 கிலோ அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து வெயிட்டு பேக்கெட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு எழுதி தரணும். அவங்க முன்னாடி தான் பேக் பண்ணணும். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து பேக் பண்ணியிருந்தோம். இது அனில் சேமியா மட்டும் கொஞ்சம் நாங்கள் வந்து நிறையா வாங்கியிருந்தோம். அவங்க மேக்ஸிமமே ஒரு 5 பேக்கெட் தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேம் கலரில் இருந்தாலுமே அது வந்து ப்ராப்ளமு, ஏன்னா வந்து இது சேலுன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய பேக்கெட் இருந்துச்சுன்னா 2 பேக்கெட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட் கலராக இருக்கவே சரி வேறு ஃப்ளேவர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனில் சேமியா மட்டும் அந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸுன்றதுனால அவங்க வந்து நிறையா எடுத்துகிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதுவுமே நாங்கள் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். ஸோ அதனால் அப்புறம் சரி ஓகேன்ட்டு போட சொல்லியிருந்தாங்க. இல்லைனா அவங்க வந்து மேக்ஸிமமே 5 பேக்கெட் தான், குட்டி பேக்கெட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகி இருக்கணும், ஒரே பொருளாக பல்காக போட்டாலுமே அதுவுமே ப்ராப்ளமு, அப்படி இது பண்ணாலுமே வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து புளி, எங்களுக்கு வந்து இந்த வாட்டி சேமியா தான் நிறையா இருந்தது. ஸோ அதுதான் கொஞ்சம் அவங்க வந்து யோசித்தாங்க, ஏன்னா சேமியா நிறையா இருக்குது, மற்றதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை கம்மியாக தான் இருக்குது, பட் சேமியா தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்டை பாக்ஸில் போட்டால் வத்தல்லாம் வந்து நொறுங்காது அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருந்தேன். பட் இதிலே வந்து பயங்கரமாக நொறுங்கி போயிடுச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் போடும்போது அவங்க வந்து இங்கே சார்ஜ் பண்ணவங்க வந்து 25 dirhams சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து 10 dirhams தான் அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரேட்டுமே இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. 20 kgக்கு லாஸ்ட் டைம் போடும்போதெல்லாம் 7300 ஏதோ சம்திங் வந்தது. இந்த தடவை வந்து 20 kgக்கே வந்து 6000 தான் பே பண்ணியிருந்தேன் நான். இது வந்து பிரண்டை வத்தல்னு சொல்லி அம்மா செஞ்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக தூளாகிடுச்சு, அப்படியே நொறுங்கிடுச்சு. பேசாமல் இதை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் போல். இது வந்து பாசிப்பருப்பு வந்து நம்ம ஊர்லனா நாட்டுப்பருப்பு கிடைக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன்.
இது வந்து ஃபுல்லாக வறுத்தே கொடுத்துட்டாங்க. இது வறுத்து நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் பூச்சி பிடிக்காமல் அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ அம்மா வறுத்தே கொடுத்துட்டாங்க. இது வந்து ட்ரெஸ்ஸு மிஷிகா லாஸ்ட் டைம் அவளது புது ட்ரெஸ்லாம் அங்கேயே ஆக்சுவலாக வச்சுட்டு வந்துட்டா. ஸோ இந்த வாட்டி போயிருந்தப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி அப்படியே இருந்தாலும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணா, அப்படியே அங்கேயே போட்டு வந்துட்டா. ஸோ நான் இதை வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து பன்னீர் மேக்கர். இது வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது வந்து அனில் சேமியா குட்டி பேக்கெட்டு. மலாட்டை வந்து ஒரு 1 kg கிட்ட வறுத்த மலாட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அனில் சேமியா தான் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்தது. ஸோ நிறையா தான் அனில் சேமியா தான் வாங்கியிருந்தோம். இது வந்து கிள்ளி வைக்கிற வத்தல். இதிலே வந்து பூசணிக்காய் வத்தல் செய்வாங்க. இது ஆனால் வந்து வெங்காய வத்தல் பண்ணியிருந்தாங்க அம்மா. இந்த அனில் சேமியாலே வந்து நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கோதுமை, இது வந்து கம்பு, அந்த மாதிரி இதில் வந்து பிரியாணி ஃப்ளேவர்லேயும் வெரைட்டி வந்திருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக நேற்று தான் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று தான் நான் பொட்டி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு இது வந்து டின்னருக்கு செஞ்சுருந்தோம். இதுலேயே வந்து மசாலாவோடு வந்துடுது. இதுவே வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்து 34 rupees தான். இதில் மசாலா இருக்கிறதுனால ஓகே, நம்ம எதுவும் தனியாக போட வேணாம். இதில் வந்து மசாலா பாக்கெட் எதுவும் கிடையாது. பட் ஆனால் இதுவே வந்து 32 rupees. இது வந்து 34 rupees. ஒரு 2 rupees தான் வந்து டிஃப்ரென்ஸு. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பசங்களும் வந்து பிரியாணி ஃப்ளேவருன்றதுனால இது கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சேம் இதுவுமே அப்படி தான், வீட்டு தான் நமக்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மைதா எதுவும் கிடையாது. ஸோ ஹெல்த் வைஸ் பார்த்தாலும் இது வந்து பெனிஃபிட் தான், நல்லது. ஸோ ஹெல்த் வைஸ் பார்த்தாலும் இது வந்து ஓகே தான். மைதா எதுவும் கிடையாது, வீட்டு தானே. இந்த நார்மல் அனில் சேமியாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மைதா தான். பட் இதில் வந்து கொஞ்சம் மைதா ஆட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நாங்கள் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.